எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனிருத். கடந்த 10 வருஷமா நான் தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தியானம் மூலமா நமக்கு மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே கூடும். நம்ம ஏன் வாழ்றோம் அப்படின்னா, ஏதோ கஷ்டத்து பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆனந்தமா வாழ்றதுக்கு தான் நம்ம வாழ்றோம். ஆனா சந்தோஷமா இருக்கிறோமா? இல்ல. அப்போ சந்தோஷம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, கர்ம வினை. அந்த கர்ம வினையில இருந்து வெளியே வந்தாதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். அப்போ அந்த கர்மாவை தீர்த்துக்கணும் அப்படின்னா, ஏதோ பரிகாரம் பண்ணி அதுல இருந்து நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைப்போம். சரி, யாராவது ஜாதகம் சொல்றவங்க கிட்ட போய் நம்ம வந்துட்டு கேட்போம், இதுல என்ன பிரச்சனை, என்ன பண்ணா நான் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் அவங்க ஏதோ சொல்லுவாங்க, அது காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணுவோம், செய்வோம், மறுபடியும் அங்கே டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, மறுபடியும் பிரச்சனை தான். அப்போ சந்தோஷமா வாழணும், ஆனந்தமா வாழணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுடைய மனசு, உடல் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணலாம். சரி, எப்போ பண்ணணும்? இந்த தியானம் பேர் என்ன அப்படின்னா, சுவாசம் மேல கவனம். அவ்வளவுதான், இதுக்கு பேரு அதுதான். நம்ம உயிர் வாழ்றதுக்கு காரணம் என்ன? நம்ம மூச்சு காத்து தானே. எப்பாவது அந்த மூச்சு காத்தை நம்ம கவனிச்சிருக்கோமா? இப்போ அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப மரியாதையா நடத்துவோம். ஏன்? நம்ம இந்த பூமிக்கு வந்தது காரணம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வாழ்றதுக்கு காரணமானதே அந்த சுவாசம் தானே. அதுதானே மூல காரணம். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இயல்பா இயற்கையா வர சுவாசத்தை கவனிக்கணும். நம்ம மூச்சு காத்து இருக்குல்ல, அது வருது போகுது, எப்பாவது நம்ம கவனிச்சிருக்கோமா? இல்ல. அப்போ அந்த மூச்சு காத்தை கவனிக்க கவனிக்க நமக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வந்து அடையும். எப்போ பண்ணணும் அப்படின்னா, காலையில, மத்தியானம், நைட்டு, சாயந்தரம், எந்த டைமும் நம்ம வந்துட்டு தியானம் பண்ணலாம். எல்லா டைமும் தியானம் பண்றதுக்கு உகந்தது தான். எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா, உங்க வயசு எவ்வளோ? 50 அப்படின்னா 50 நிமிஷம், 20 அப்படின்னா 20 நிமிஷம். ஒரு நாளை விடாம 40 நாள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 40 டேஸ்லயே ரிசல்ட் வரும். இங்கே ஒரு வாட்டி நம்ம 21 டேஸ், 21 நாள் தியான பயிற்சி நடத்தி இருக்கோம். அதுல நிறைய பேருக்கு நிறைய நல்ல அனுபவங்கள், உடல்ல மாற்றம், மனசுல மாற்றம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இது எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா, ஃப்ரீ தான். இதுக்கு செலவு என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய டைம் தான். டைமை விட வேல்யூபிளானது எதுவும் இல்லை. அந்த நேரத்தையே நம்ம தியானத்துக்கு கொடுக்கும்போது அதை விட ரொம்ப வேல்யூபிளான விஷயம் நம்ம வாழ்க்கையில வரும். சரி, இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, கைகள் கோர்த்துக்கோங்க, நார்மலா தளர்வா வச்சுக்கோங்க, கீழே வச்சு. ஓகே, கீழே உட்கார்ந்து கம்மக்கால் போட்டு உட்காரணும் அப்படின்னா உட்கார்ந்துக்கலாம். இப்போ நம்ம சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, சேர்ல உட்காரும் போது காலை ஒரு பாதம் மேல ஒரு பாதம் வச்சுக்கோங்க, கிராஸ் பண்ணி, புரியல, கிராஸ் பண்ணி ஒரு பாதம். கண்ணை மூடிக்கிட்டு கண்ணாடி தான் கட்டிடுங்க. மொபைல்ல சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த சத்தம் வந்தாலும் நகரக்கூடாது. ஃபர்ஸ்ட் உடலை நகர்த்தக்கூடாது. அப்புறமா மனசு தேவையில்லாத பின்னாடி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், அது பின்னாடி போகாம சுவாசத்தை கவனிக்கணும். அதுக்குதான் சொன்னேன், மொபைல் வந்துட்டு சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஒரே 10 நிமிஷத்துக்கு. இப்போ தியானம் அப்படின்னா ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போயிட்டே கத்துக்கணும், காசு கொடுத்து கத்துக்கணும், தீட்சை வாங்கணும் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீயா இப்போ நம்ம பண்ண போறோம். என்ன மட்டும் நிலையில் செய்யறதுதான் தியானம். ஓகே, கைகள் கொடுத்துக்கிட்டு கண்கள் மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க மேடம், கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இந்த இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிங்க.
கை கோர்த்துக்கணும் சார். உங்க இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிங்க. தியானத்துக்கும் மதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம சுவாசம் சுவாசம் எந்த ஜாதி, எந்த மதம்? சுவாசத்துக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல. அந்த இயற்கையான மூச்சு காத்தை தான் நம்ம கவனிக்கிறோம். எண்ணங்கள் பின்னாடி போக வேணாம், சுவாசத்தை மட்டும் கவனிங்க. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. முக்தி எதுல இருந்து முக்தி? பிரச்சனைகள்ல இருந்து முக்தி, உடல் உபாதைகள்ல இருந்து முக்தி, கஷ்டங்கள்ல இருந்து முக்தி, கர்ம வினைகள்ல இருந்து முக்தி. ரிலாக்ஸா உட்காருங்க. இறுக்கி வச்சு உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. சுவாசத்தை மட்டும் கவனிங்க.
கடைசி 5 நொடிகள். கைகள் எடுத்து கண்கள் மேல வச்சுக்கோங்க. கண்ணை திறக்காம கைகள் எடுத்து கண்கள் மேல வச்சுக்கோங்க. 5 4 3 2 1. கண்களை திறந்துட்டு ஃபர்ஸ்ட் கைகளை பாருங்க. எஸ், தியானத்துக்கு கிளாப் பண்ணலாம். நல்லா இருந்ததா? எவ்வளோ நிம்மதியா இருக்கு. இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராது. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. காசு சொல்யூஷன் கிடையாது. நம்ம தியானம் பண்ணோம்னா, இப்போ யாருக்கோ நம்ம காசு கொடுத்துருப்போம், அது அங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கும். நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா அந்த காசு நமக்கு ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு. யாரை போய் கேட்டா நமக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம செய்ய வேண்டியது தியானம். அந்த தியானத்துல நமக்கு சொல்யூஷன்ஸ் ஈஸியா கிடைக்கும். நம்ம குரு யாரு? நம்மளுடைய சுவாசம் தான் குரு. இப்போ யாரோ தாடிக்காரனோ இல்லைன்னா நானோ யாருமே குரு கிடையாது உங்களுக்கு. உங்க சுவாசம் தான் உங்க குரு. ஒரே ஒரு கேள்வி, யாராவது ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம போய் இறைவனை கேட்போம் இல்லையா? சுவாசத்தை கேட்டு பாருங்க. சுவாசத்தை கேட்டு உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும். சொல்யூஷன் அப்படின்னா தீர்வு ஈஸியா கிடைக்கும். யாருக்கெல்லாம் தீர்வு வேணும்? எல்லாருக்கும் தீர்வு வேணும். அப்போ எல்லார்கிட்டயும் மூச்சு காத்திருக்கா? எவ்வளவு தூரம் இருக்கு? இல்ல. அப்போ அது நமக்குள்ளேயே தானே இருக்கு. அப்ப பிரச்சனைக்கு விடைகளும் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. இதை போல கை கோர்த்துட்டு காலை கிராஸ் பண்ணிட்டு சமணம் போட்டுட்டு உங்களுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. வாழ்க்கைய கஷ்டமாவும் எடுத்துட்டு போகலாம், சுலபமா ஈஸியா சந்தோஷமா ஆனந்தமாவும் எடுத்துட்டு போகலாம். அது ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. சந்தோஷம் வேணும் அப்படின்னா உங்க சுவாசத்தை பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ.